நம்ம சின்ன மருமகள சீரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாச்சி மீனாட்சிக்கு எப்படியாச்சும் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கட்டியிருந்த புடவைய வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே கிழிக்கிறாங்க. கிழிச்சிட்டு எப்படியாச்சும் இவளுங்ககிட்ட காமிச்சு, ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. கிழிஞ்ச புடவைய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட, தனத்துக்கிட்ட எல்லார்கிட்டயும் காமிச்சிட்டுருக்காங்க. "இங்க பாருங்கடி, எப்படி கிழிஞ்சிருக்கு பாருங்கடி. இத எப்படியாச்சும் வந்து எனக்கு நூலு வச்சு எனக்கு தச்சு குடுங்கடி" அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. உடனே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, "ஏன் அம்மா ஆச்சு இந்த மாரி நீங்க கிழிஞ்சு போன புடவையெல்லாம் கட்டுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னடி பண்ண சொல்ற? இங்க பாரு, எப்படி கிழிஞ்சிருக்கு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு காமிக்கிறாங்க. "ஆ அதெல்லாம் வேண்டாம். நான் உங்களுக்கு இருங்க, நான் இப்போ இன்னைக்கே நம்ம போயிட்டு ஒரு 4, 5 சேலை வந்து புது சேலை ஒரு நல்ல சேலையா எடுக்கலாம். நீங்க எப்படியாப்பட்டவங்க நீங்க? நீங்க போய் இந்த மாரி கிழிஞ்ச புடவையெல்லாம் கட்டலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல, இல்ல பார்க்கலாம். இதுக்கு தகுந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்" அப்படின்றாங்க. உடனே தலைமைச்செல்வி சொல்றாங்க, "அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. எல்லாருமே உடனே கிளம்புங்க. இன்னைக்கே போறோம். நம்ம போயிட்டு நல்ல புடவையா எடுக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அம்மாச்சி சொல்றாங்க, "ஏன்டி புடவை எடுக்கிறதுனா உனக்கு சாதாரண விஷயமா? கொள்ள காசு ஆகுமே. இப்ப எங்க நம்ம அந்த காசு வச்சிருக்கோம்? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. விடு இருக்கிறத வச்சு பார்த்துக்கலாம்" அப்படின்றாங்க. "அதெல்லாம் முடியாது. நீங்க கிளம்புங்கன்னா கிளம்புங்க. யாரும் கிழிஞ்ச புடவைலாம் கட்ட தேவையில்ல" அப்படின்றாங்க. கடைக்குள்ள போறாங்க. கடைக்குள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா, ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்க. யார் ரூ. 10,000க்கு வந்து பர்ச்சேஸ் பண்றாங்களோ, அதில குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கார் பரிசா தரப்படும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. உடனே அம்மாச்சி வந்து காமிக்கிறாங்க. "ஏய் ஆடி ஆஃபர்ல பார்ரி கார் தராங்கடி. வாங்கடி போய் ரூ. 10,000க்கு எனக்கு துணி எடுத்து குடு" அப்படின்னு தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்றாங்க. "சரி ஓகே அம்மாச்சி வாங்க, நான் உங்களுக்கு எடுத்து தரேன்னு" சொல்லிட்டு போயிட்டு, கடைக்குள்ள போயிட்டு ரூ. 10,000க்கு துணி எடுக்கிறதுக்காக உள்ள போறாங்க. உள்ள போனோனே என்டர் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு காமிக்கிறாங்க. "இதுதான் வந்து நான் சொன்ன குடும்பம். இவங்களுக்கு தான் நீங்க கார வந்து பரிசா குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு வந்து சரி ஓகே. நாங்க வந்து கார வந்து நாங்க பரிசா குடுத்துர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. துணி வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணி ரூ. 10,000க்கு எடுக்குறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்ம் குடுத்து ஃபில் பண்ண சொல்றாங்க. இந்த மாரி உங்களுடைய அட்ரஸு, உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே குடுத்துட்டு போங்க. யாருக்கு வந்து பரிசு விழுதோ, நான் உங்களுக்கு வந்து கால் பண்றேன் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தமிழ்ச்செல்வி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பேரு, அட்ரஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே எழுதி குடுக்குறாங்க. எழுதி குடுக்கும்போது அங்க மறைஞ்சிருந்து வந்து சொல்றாங்க, "நீங்க இவங்களுக்கு தான் குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி குடுத்துடுறாங்க. ஃபில் பண்ணி குடுத்துட்டு ஒரு நாள் இல்ல 2 நாள்ல வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. "நீங்க தான் வந்து இப்ப வின் ஆயிருக்கீங்க. உங்களுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து இவங்க கிட்ட வந்து அம்மாச்சி கிட்ட வந்து நம்ப சேதுபதி வந்து சொல்லி வைப்பாரு. "எப்படியாச்சும் கார் வாங்கணும். நீங்களும் வந்து மீனாட்சி அலையிறது வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்றாங்க. சரி ஓகே, நான் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னத வந்து ஞாபகப்படுத்தி, இப்போ வந்து ஓகே சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அம்மாச்சியும் சொல்றாங்க. கார் வந்து நீங்க தான் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தமிழ்ச்செல்விய கூப்பிட்டு, அந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்விக்கு கார் குடுக்குறாங்க. கார் குடுத்துட்டு கிஃப்ட்டா வந்து ஆட் பண்றாங்க. கிஃப்ட்டா வந்து ஆட் பண்றாங்க. ஆட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஃபேமிலியே ஹாப்பி ஆயிடுது. உடனே அங்கேருந்து நம்ம அம்மாச்சியும், அந்த சேதுபதியும் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா, ஓகே சக்ஸஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ ஒரு வழியா கார் வந்து வாங்கி